மாதுளம் பழத்திற்கு பல்வேறு நாடுகளில் பல்வேறு பெயர்கள். சில நாடுகளில் சைனீஸ் ஆப்பிள் என்றும் அழைக்கப்படுகிறது. பழங்களிலேயே பழமையானது சிறந்தது மாதுளம் பழம்தான். உலகெங்கும் 720 வகை மாதுளைகள் உள்ளன. நீண்ட நாள் உடல்நிலை சரியில்லாதவர்கள் தொடர்ந்து 1 மாதம் இந்த பழத்தை சாப்பிட்டு வந்தால் உடலுக்கு பழைய தென்பு வந்துவிடும். மருத்துவ குணங்களும் அழகை அள்ளித்தரும் குணங்களையும் கொண்டது. பிளேக், புற்றுநோய் போன்றவற்றை குணமாக்கும் மகத்துவத்தை உடையது. சரி, மாதுளையில் உள்ள சத்துக்கள் என்னென்ன, அதன் பலன்கள் என்னவென்று பார்ப்போம். மாதுளம் பழம் ஊட்டச்சத்துக்களின் களஞ்சியமாகும். தினமும் 1 கிண்ணம் மாதுளம் பழம் உட்கொள்வது கெட்ட கொழுப்பு, இரத்த அழுத்தத்தை குறைப்பதன் மூலமும் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துவதன் மூலமும் இதய ஆரோக்கியத்தை அதிகரிக்கும் என்று கூறப்படுகிறது. இந்த சிவப்பு நிற விதைகளில் பியூனிக் கெலஜின்கள் மற்றும் ஆந்தோசயனின்கள் போன்ற ஆக்சினேட்டிகள் நிறைந்துள்ளன. அவை வீக்கத்தை எதிர்த்து போராட உதவுகின்றன, செல்களை சேதத்திலிருந்து பாதுகாக்கின்றன மற்றும் வயதான செயல்முறையை மெதுவாக்குகின்றன. மாதுளை உயர் இரத்த அழுத்தம், அதிக கொழுப்பு, ஆக்சினேற்ற அழுத்திகள், ஹைப்பர் கிளைசீமியா போன்றவற்றை தடுப்பதாக தெரிய வந்துள்ளது. அந்த வகையில் வாரத்திற்கு 3 நாட்கள் 1 கிண்ணம் மாதுளை சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகளை தெரிந்து கொள்ளலாம். 1 கிண்ணம் 270 கிராம் மாதுளை பழத்தில் உள்ள ஊட்டச்சத்துக்கள்: 145 கலோரிகள், 33 கிராம் கார்போஹைட்ரேட்டுகள், 24 கிராம் சர்க்கரை, 7 கிராம் உணவு நார்ச்சத்து, 3 கிராம் புரதம், 1 கிராம் கொழுப்பு மற்றும் தினசரி விட்டமின் சி மதிப்பில் சுமார் 20%, விட்டமின் கே 36%, போலேட் B9 15% ஆகியவற்றை வழங்குகிறது. ஆற்றலை அதிகரிக்கும். மாதுளையில் இயற்கையான பிரக்டோஸ் மற்றும் குளுக்கோஸ் உள்ளன. அவை பதப்படுத்தப்பட்ட சர்க்கரைகளிலிருந்து வரும் செயலிழப்பு இல்லாமல் விரைவான மற்றும் சுத்தமான ஆற்றலை வழங்குகின்றன. அவை ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்கவும், செல்களுக்கு ஆக்சிஜன் ஓட்டத்தை மேம்படுத்தவும், அதிக சுறுசுறுப்பை உணரவும் உதவுகின்றன. குறிப்பாக சோர்வு அல்லது இரத்த சோகையால் பாதிக்கப்படுபவர்கள் அடிக்கடி மாதுளம்பழம் சாப்பிடுவது சிறந்தது. விட்டமின் சி நிறைந்தது. மாதுளையில் விட்டமின் சி நிறைந்துள்ளது. இது சருமத்தை பிரகாசமாக்க உதவுகிறது மற்றும் கொலாஜன் உற்பத்தியை அதிகரிக்கிறது. அதன் சக்தி வாய்ந்த ஆக்சினேட்டிகள் சுருக்கங்கள், கோடுகள் மற்றும் தொய்வு ஆகியவற்றை ஏற்படுத்தும் ஹோமோன்களை எதிர்த்து போராடுகின்றன. மாதுளையில் உள்ள அதிக நீர் உள்ளடக்கம் சருமத்தை நீரேற்றமாகவும் மென்மையாகவும் வைத்திருக்க உதவுகிறது. மேலும் இந்த விதைகளில் உள்ள ஆக்சினேட்டிகள் பிற ஊதா கதிர்களால் ஏற்படும் சரும சேதத்தை சரி செய்யவும், நிறமி அல்லது டேனிக்கை குறைக்கவும் உதவுகின்றன. இதய ஆரோக்கியத்திற்கு நல்லது. மாதுளையில் பாலிபினால்கள் மற்றும் பிளவனாய்ட்டுகள் உள்ளன. இவை LDL ஆக்சினேட்டிகளை குறைக்க உதவுகின்றன. இதில் புனிகலஜின் போன்ற சேர்மானங்களும் உள்ளன. அவை இரத்த நாளங்களை நிகழ்வாக வைத்திருக்க உதவுகின்றன, மேலும் அடைப்புகளின் அபாயத்தை குறைக்கின்றன. மாதுளையை தினமும் உட்கொள்வது சிஸ்டாலிக் இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவும். குறிப்பாக உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கு இது இரத்த நாள சுவர்களை தளர்த்தி இதயத்தின் மீதான அழுத்தத்தை குறைக்கிறது. அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் கூற்றுப்படி மாதுளையில் பாலிபினால்கள், டேனின்கள் மற்றும் அந்தோசைன்கள் ஆகியவை ஆக்சியேட்ட எதிர்ப்பிகள் அதிக அளவில் இருப்பதால் இதயத்திற்கு நல்லது. இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்கிறது. மாதுளையில் உள்ள உயிரியல் ரீதியாக செயற்படும் சேர்மானங்களான புனித கலஜின், எலாஜிக் அமிலம் மற்றும் பியூனிக் அமிலம் குளுக்கோஸை குறைத்து இன்சுலின் உணர்திறனை மேம்படுத்த உதவுகின்றன என்கிறது DCBI ஆய்வு. இது இனிப்பாக இருந்தாலும் மாதுளை குறைந்த கிளைசெமிக் குறியீட்டை கொண்டுள்ளது. முழுவதுமாக சாப்பிடும் போது இன்சுலின் உணர்திறனை மேம்படுத்தும். இது இரத்த சர்க்கரை நிர்வகிக்கும் நபர்களுக்கும் ஏற்றதாக அமைகிறது. புனித கலஜின்கள் மற்றும் எலாஜிக் அமிலம் போன்ற ஆக்சினேட்டிகள் ஆக்சினேற்ற அழுத்தத்தை குறைக்கின்றன. இது இன்சுலின் எதிர்ப்பு மற்றும் வகை 2 நீரிழிவு நோய்க்கு முக்கிய பங்களிக்கிறது. இன்சுலினின் உற்பத்திக்கு காரணமான கணைய பீட்டா செல்களை பாதுகாக்க மாதுளை உதவும் என்றும் கூறப்படுகிறது. மாதுளை தரும் பயன்கள்: உடலில் நைட்ரிக் ஆசிட் என்னும் தனிமம் குறையும் போது மன அழுத்தம் ஏற்படும். மாதுளை நைட்ரிக் ஆக்சைடு அளவை அதிகரிக்கும் தன்மை கொண்டது. இதை சாப்பிட்டால் மன அழுத்தம் குறையும். உடற்பயிற்சி செய்வதற்கு முன்னர் 1 கைப்பிடி அளவு மாதுளை விதைகளை சாப்பிட்டால் இரத்த ஓட்டம் சீராகி உடற்பயிற்சி செய்வதற்கான ஆற்றல் கிடைக்கும். மாதுளையில் உள்ள எல்லலஜிக் அமிலம் சூரிய வெப்பத்தால் தோள்களில் ஏற்படும் கருமையையும்
தோல் புற்றுநோயையும் தடுக்கும். மாதுளம் விதைகள் நம் தோள்களில் ஏற்படும் காயங்கள் மற்றும் தழும்புகளை குணமாக்கும் சக்தி கொண்டவை. மாதுளம் பழத்தை சாப்பிடுவதால் அதன் விதையில் இருந்து தயாரிக்கப்படும் எண்ணெயை காயங்களின் மீது தடவுவதால் காயம் விரைவில் குணமாகும். அத்துடன் தழும்புகளும் மறையும். மாதுளம் பழச்சாறு தலைமுடியின் வேர்களை உறுதிப்படுத்தும். தலையில் இரத்த ஓட்டத்தை சீராக்கி முடி வளர்ச்சியை தூண்டும். இதில் இருக்கும் விட்டமின் மற்றும் தனிமங்கள் முடியை பளபளப்பாகவும் அடர்த்தியாகவும் மாற்றுகின்றன. தினமும் சாப்பிட்டால் மூளையில் உள்ள நரம்பியல் கடத்திகள் இயற்கையாகவே தன் சக்திகளை அதிகரித்து மூளையை சுறுசுறுப்பாக்கும். ஞாபக சக்தியை அதிகரிக்க செய்யும். அத்துடன் அல்சைமர் மற்றும் மூளைக்கட்டிகள் வராமல் தடுத்து பாதுகாக்கும். பயோதிபத்தன்மையை தள்ளி போடும். பெரும்பாலான ஆன்டி ஏஜிங் சீரம் மாதுளம் பழத்தின் கொட்டைகளில் இருந்துதான் தயாராகிறது. பழமாக சாப்பிடும் போது அதைவிட அதிக பலன்கள் கிடைக்கும். அயல் நாடுகளில் பிறந்த குழந்தைகளின் மூளையில் எந்த பாதிப்பும் வராமல் தடுப்பதற்கு மாதுளை சிறப்பைத்தான் குழந்தைகளுக்கு கொடுக்கிறார்கள். கர்ப்பிணி பெண்கள் தினமும் மாதுளம் பழச்சாறு குடித்து வர குழந்தையின் மூளை வளர்ச்சி நன்றாக வளர துணை புரியும். மாதுளை வயிற்றில் குவிந்துள்ள தேவையற்ற கொழுப்புகளை நீக்கும் தன்மை கொண்டது. செரிமான பிரச்சனைகளை சீராக்கி உடல் எடை குறைவதற்கும் டைப் 2 வகை சர்க்கரை நோயை குறைப்பதற்கும் துணை புரியும். திருமணமான பெண்களுக்கு கருவுறுதலில் பிரச்சனை இருந்தால் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் மாதுளம் பழம் சாப்பிட்டு வரலாம். ஹார்மோன் குறைபாடுகள் நீங்கி கர்ப்பப்பை ஆரோக்கியமாக இருக்கும். மொனோபாஸ் கலங்களில் ஈஸ்ட்ரோஜனின் உற்பத்தி குறைந்து மூட்டு வலி மற்றும் எலும்பு தேய்மானம் அதிகரிக்கும். இதுபோன்ற காலங்களில் பெண்கள் தினமும் மாதுளம்பழ ஜூஸ் குடிக்கலாம். அது உடலில் ஈஸ்ட்ரோஜன் உற்பத்தியை தூண்டும். எலும்புகள் வலுப்பெற உதவும். தொடர்ந்து 2 வாரங்களுக்கு மாதுளம்பழச்சாற்றை அருந்தினால் இரத்த அழுத்தம் குறையும். சமீபத்தில் நடந்த ஓர் ஆய்வில் ஆன்டி ஆக்சிடேட் நிறைந்த மாதுளம் பழத்தை உண்பதால் ஈறுகள் மற்றும் பற்களில் மறைந்திருக்கும் கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் அழிகின்றன என்பதை நிரூபித்திருக்கிறார்கள் ஆய்வாளர்கள். தினமும் 100 மில்லி லீட்டர் மாதுளம்பழச்சாற்றை பருகி வந்தால் இரத்த நாளங்கள் தளர்வடைந்து அதிக அளவில் ஆக்சினேட்டிகளை கொண்ட இரத்தம் இதயத்திற்கு சென்று இதயம் பலம் பெறும். இங்கு உங்களுக்கு வழங்கப்படும் அனைத்து தகவல்களும் பரிந்துரைகளும் உங்கள் புரிதல்களுக்காக மட்டுமே. அறிவியல் ஆராய்ச்சி ஆய்வுகள், மருத்துவம் மற்றும் சுகாதார நிபுணத்துவ ஆலோசனைகளின் அடிப்படையில் இந்த தகவலை நாங்கள் வழங்குகிறோம். இவற்றை பின்பற்றும் முன் உங்கள் தனிப்பட்ட மருத்துவரின் ஆலோசனையை பெறுவது அவசியமாகும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.